ஒரு 4 பசங்கன்னா சின்ன பசங்க பள்ளிக்கூடம் போறவங்க சேர்ந்து ஒரு இளைஞரை அறிவாளால வெட்டி ரத்தம் ஒழுக உயிருக்கு போராடுறவரை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்றாங்க. இது சினிமா கிடையாது, நம்ம ஊர்ல நடந்தது. திருத்தணியில ஒரு வடமாநில சகோதரர் சுராஜ்னு ஒரு பேரு, ட்ரெயின்ல போறவரை இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக 4 சின்ன பசங்க சேர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி அவரை அருவாளால வெட்டுற மாதிரி எல்லாம் ஏதோ பண்ணி அவர் பயந்து திருத்தணியில இறங்கி நடந்திருக்காரு. பின்னாடியே போய் அவர் அருவாளால வெட்டி ஏன் அவங்களுக்கும் அவருக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த முன்பகும் கிடையாது, எந்த காரணமும் இல்லை. வெறுமனே ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக எப்படி அருவாளை வெட்டுவானா 4 பேரும் கஞ்சா குடிக்கிறாங்க. பாண்டிச்சேரியில ஒரு சின்ன குழந்தை 6 வயசு குழந்தைக்கு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு. எல்லாரும் கொதிச்சு எழுந்தோம். ஒரு பையன் மேல எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க, நீங்க அவன் ஜெயில இருக்கான், என்னடான்னு கேட்டா அவன் கஞ்சா குடிச்சிருக்கான். ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு கஞ்சா இல்ல சாதாரண நிலைமைக்கு வந்துட்டு அங்க இருக்க சோப்பை திருட்டு சாக போனான். ஏன்னா அவன் போதையில் இல்லாம இருந்திருக்கான். ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஸ்கூல் பசங்க நிறைய வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. அவனுடைய நடவடிக்கையிலே தெரியுது சரியில்லைன்னு. பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு கஞ்சா எப்படிங்க போகுது, யாரு கொடுக்குறா? தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசு இதை தடை பண்ணியே ஆகணும். இந்த கஞ்சா புழக்கமும் இந்த கஞ்சா கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய கேடை விளைவிக்க போகுது. எப்படிங்க 4 ஸ்கூல் பசங்க சேர்ந்து வடமாநிலத்து வந்த பாவங்க யாருங்க கேட்பா? அவனுக்கு ரத்தம் உழுகுது, அவனை பார்க்கும் போதே நெஞ்சு பதைக்குது. மது ஒழிக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை மீறி கஞ்சாங்கிற ஒண்ணு வந்துருச்சு. இதை எப்போ ஒழிக்க போறோம்? அதை ஒழிக்கலைன்னா இந்த இனம் ஒழிஞ்சு போய் என் அடுத்த தலைமுறை கஞ்சாங்கிற கேவலமான போதையில அழிகிறத ஒருபோது என்னால ஏற்றுக்கவே முடியாது.